யாரையும் வரல காட்ட சொல்லல, யாரோட பேரும் சொல்ல சொல்லல. சிம்பிளா முடிச்சிருந்தா even a scratch and win competition, right? Organizers of the scratch and win should not participate. Just want to hear what all of you have, basically we're coming to this award thing. So there's a lot of stuff, a lot of things that is being done that's not according to standard rules, standard organization of a competition. நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஒரு மூத்த கலைஞனா இருந்து ஒரு அச்சீவ் பண்ண கலைஞனா இருந்து ஒரு லீடரா இருந்து என்ன நம்ம ஒன்றும் பேசாம இருந்திருந்தா நம்ம சின்ன பையனுங்களாம் நாளைக்கு கேள்வி கேட்பாங்க, என்ன இதெல்லாம் மாதிரிலாம் நடக்குதுன்னா நீங்க ஒன்றும் பண்றது இல்லையா, அது எப்படிலாம் ஜட்ஜ் பண்றாங்க, அது அவங்க மாற்றணும். அது ஒரு சப்ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ். டபுள் ஸ்டாண்டர்ட். பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்பர் 5 நீங்க பாத்தீங்கன்னா, employees of the organizer or employees of the sponsor of the competition, employees of the organizers, advertising and or public relation agency and their immediate family members are not eligible to participate in this competition. அது தெளிவா போட்டிருக்காங்க. Both of them are very good friend of all of us. All of us. ஆமா, அவங்களும் கலைஞர்கள். We are also artists, entertainers. But on terms and conditions, we cannot blame them. அவங்கள blame பண்ண முடியாது. அதான் சொல்றேன், அவங்கள blame பண்ண முடியாது. So who asked them to? அவங்கள allow பண்ணதுதான். யார் அவங்கள சப்மிட் பண்ணி அப்ரூவ் பண்ணி எடுத்தா? That is the ஆர்கனைசரோட தப்பு. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எந்த ஆர்டிஸ்டும் வி கேனாட் கம்ப்ளைண்ட். நம்மளுக்கும் அந்த ஆர்டிஸ்ட்க்கு ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த அவார்டில் தப்பு இருக்குது, அது ஆர்கனைசரோட தப்பு. ஸோ இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது, அதான் சொல்கிறோம். நம்ம இது ஏன் நடக்குது அப்படின்னா யாரும் கேட்கறது இல்லை அப்படின்னு தான். யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம எந்த ரூல்ஸ் போட்டாலும் அவங்க செய்வாங்க. ஆமா ஆமா பாப்புலர் ஆல்பம்ல இல்ல. ஆமா வெரி ட்ரூ. இல்லை ஃபுல்லி எவ்வளோ எஸ்எம்எஸ் ஒன்றும் அனுப்பலாமா? எனக்கு போன வருஷம் அப்படி இல்லை. அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா, அவங்க சைடில் எல்லாமே நியாயமாக தான் பேசுகிறாங்க. நம்ம தான் ராங்காக மாதிரி இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, விட்ரா பண்ணால் முதல்ல விட்ரா பண்ணியிருக்கணும், இல்லைன்னா என் செகண்டில் விட்ரா பண்ணணுன்னு. பட் அவங்கள கேட்டால் அவங்க எல்லாம் நியாயம் தான். இது அப்படியே 100% நியாயம். இது ஒரு 70% எனக்கு தெரியாது எத்தனை ஆர்டிஸ்ட் சைன் பண்ணாங்கம்மா. நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை பேர் சைன் பண்ணாங்க விசாரிச்ச வரைக்கும் யாருமே சைன் பண்ணி கொடுக்க கிடையாது. நான் as a copyright owner I am giving this song to contest for the SMS contest. ஆமா, கொடுக்கவே இல்லை. பை லா லாயர்லாம் செக் பண்ணியாச்சு. never sign. I already checked with the lawyer. You can sue them. ஷூலி ஒரு லெட்டர் இல்லை. இப்போ நான் ஃபோன் அடிச்சு கூட ரமேஷ் போட்டுக்குங்க SMS கான்டெஸ்ட் நீங்கள் கலந்துங்க நான் பர்சனல் சொன்னா கூட அது எவிடன்ஸ் இல்லை. நான் ரைட் அண்ட் லெட்டர் நான் சொல்ல கிடையாது. SMS கான்டெஸ்ட்ல நான் கலந்துக்கலாம். I give the song as an artist or copyright owner. I give the song you can use for SMS content. அந்த காசெல்லாம் நீங்கள் பாச்சிங்க அப்படி சொல்லவே கிடையாது யாருமே. இந்த அவார்ட் முடிஞ்சிட்டோம் தென் அப்புறம் பேசலாம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அவார்டு முடிஞ்சு பேசுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ வாட் த பாயிண்ட் யூ கோயிங் டு டாக்? ஸோ முடிஞ்ச பிறகு நான் முடிஞ்சது பேசுறது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி நான் புஷ் பண்ணேன். ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன்ல போன வருஷம் என்னோட ஆல்பம் வெளியாக வந்துச்சு. SMS அப்படி குறிஞ்செய்தின்னு நிறைய ஆர்டிஸ்ட் ஃபியூச்சர் பண்ணியிருந்தாங்க. நிறைய நல்ல வெல் நோன் நம்ம கம்போசர் இண்டஸ்ட்ரியில் எல்லாம் இருந்தாங்க. அந்த ஆல்பம் RTMல எல்லா 10 ஆல்பம் அப்ரூஃப். இங்கே போய் கொடுத்து அந்த பாட்டு நல்லா இல்லை, அப்ரூஃப் ரேடியோவில் போடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, நான் விளம்பரம் வாங்குறேன்னு சொன்னேன். I spent 29,000. I have the check. I paid to Astro. 29,000க்கு நான் விளம்பரம் வாங்கினேன். ஆனால் ரேடியோவில் விளம்பரம் ஓடிச்சு. எனக்கு இன்னும் புரியல. இன்ன வரைக்கும் லெட்டர் போட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் என் பாட்டை ஏல பேன் பண்ணீங்க? ஸோ ஒரு கண்டென்ட் ஆகி சொல்லுங்கள். பிச்சிங் கலைஞ்சிருக்கும் எனிதிங் யூ ஜஸ்ட் கிவ் மீ. அப்போ நான் பார்க்கலாம். அப்போ சம்திங் ராங் வித் RTMல who approve the song. ஒருத்தன் 50 உள்ளி முடியுமான்றான், ஒருத்தன் 200 உள்ளி முடியுமான்றான். என்ன ஸ்டாண்டர்ட்? And those who are submitting singles, the simple form. Simple, what is that? But contest, that's a blast off. Blast off, people were asked to vote by SMS. So overall, the quarterfinals, semi-finals, all of them finals are there. They will show you the percentage. Okay, K-down, all the vote, one the votes in the tree. Percentage campaign, so you will know. End of the day, the groups which they didn't perform well, you can know that clearly by the end of the show. 15% of voted for the guy. And on top of that, judges are judgment. They don't know that. So SMS voting now 100% follow பண்ணிருக்காங்க இப்போதைக்கு. Until now ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. like I represent Culture Shop Records. எங்க இது வந்துன்னா Psycho Mantra was nominated popular artist of the year. அது 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர்ல of course we were also promoting like vote பண்ணுங்க, cancel vote பண்ண சொல்லுவோம். Even driving was nominated for one of these albums. Until now, do you know how much votes did you get?
so far? He doesn't know. Maybe 50,000 people voted for him. Yeah. Maybe 100 people voted for him. End of the day, guidelines will be the last time normal SMS campaigns are running. Guideline number 1, it has to be transparent because artist assignment on the page is second. But on the contest, so the people who vote, they have to know the results. Our website poll system is 50% voted, like measuring website polls are. It shows the results on the spot. But in the SMS voting, so we will only know on the day, on the show, what's the number? ஏபில நம்ம திருப்பி தேசியால போய் பேசணும்னா அவங்க லைன் பண்ண மாட்டாங்க நம்மள. ஸோ எல்லாருமே இன்னிலிருந்து எங்களுக்கு இந்த லாகர் ரோட்ல இருந்து நாங்க விலகிக்கிறோம், நாங்க வரல அப்படி எல்லா ஆர்டிஸ்டும் சொல்லிடுறோம். சொல்லிட்டு வச்சுக்கோமே எதை வச்சு அவங்க அவார்ட் கொடுத்தாங்க. அசோசியேஷன் கிரியேட் பண்ண போறேன். வெள்ளனை தெரிஞ்சு நான் பேசினா இருந்திருப்பேன். ஸோ எனக்கு யாரும் இல்லை. ஸோ சைக்கிள் எங்க பையன் தான் இருக்கும். ஸோ வித்தாட் நம்மதோடயா இருக்கும். ஸோ அது மாதிரி 5 பேரா 6 பேரா பிரஸ் கூப்பிடுவோம். தென் அதுதான் இம்பாக்ட். ஏன்னா நாளைக்கு நான் எல்லாருமே எப்படி பேசுவாங்கன்னா உடனே என்ன பேசுவாங்களா, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் பிடிக்கல அப்படின்னு விளங்கிட்டாங்க. இல்ல இல்ல நீங்க பண்றது தப்பு, நம்ம கலையை அவமதிக்கிறீங்க, செஞ்சுட்டே இருக்கணும். ஆனா தான் நம்ம ஒரு சங்கமா இருந்துட்டு நீங்க பண்ற மோசத்துக்கு நம்ம ஈடுபாடு இல்ல, நம்ம விலகிக்கிறோம் அப்படின்னு ஒரு இசை குடும்பம் இல்ல. நம்ம எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னோட கலை குடும்பத்தை பத்தி நான் நினைக்கிறேன்.